நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் வங்கியிலேருந்து புதிய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கியிலேருந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. 108 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த இதில் போஸ்ட் நேம் டீட்டெயிலில் வந்து நம்ம கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இந்த இதில் போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் குரூப் சி காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 108 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 18லேருந்து தொடங்கி 30 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸு, ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸு, பிடபிள்டி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 35,000 வந்து பர் மந்த்துக்கு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறது வந்து இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடக்கும். நேர்முக தேர்வில் பாஸ் பண்ண வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்துருக்காங்க per ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க per ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலைவாய்ப்பான இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/10/2024 அக்டோபர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/10/2024 அக்டோபர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 21/11/2024 நவம்பர் மாதம் நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட்டு ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண தேவை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.